ஆமீன். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இதுவரை நேரம் பாடல்களோடு இணைந்திருந்தோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜ் அம்மா இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து பாடல்களோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்திலே ஊழியர் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த, ஆத்தும ஆதாயத்துக்காக கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற தேவ ஊழியரை பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. தங்குதடையின்றி நடைபெற கர்த்தர் உதவி செய்வாராக. வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க இணைந்திருக்கிற தேவ ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். காலை வணக்கங்களை கூறுவோம். பிரைஸ் லார்ட் அம்மா. பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஆமே. இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்த ஆவியானவரை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய பலன் உண்டு என்று அந்த நிச்சயத்தோடு நான் இந்த நாளிலும் நான் வந்து இந்த செய்தியை கொடுக்க வருகிறேன். கர்த்தர் கொடுத்த பாடலின் ஊடாக உங்களோடு நான் இடப்பட நான் வந்திருக்கிறேன். வான்புறாவே மத்தியில் வந்திரங்கிடும் இந்நேரமே வந்திரங்கிடும் வரம் தாருமே வானவரனே வந்தாளுமே இந்நேரமே வரம் தாருமே. பலவீனமான பாண்டோம் நானே மண்ணும் குப்பாயும் தூசியுமே பேலனில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் வரம் தாருமே வானபரனே வந்தாளுமே இந்நேரமே. ஆம், பரிசுத்த ஆவியானவரே வந்து அமருங்கள் ஐயா. என் மேல் அளவில்லாத ஒரு அபிஷேகம் எனக்கு வேண்டும். என் பலவீனமான சரீரத்தை நீங்க பலப்படுத்தி என் நேசரே நீங்கள் பேச வேணும். இந்த செய்தியை கேட்கிறவர்களுடைய உள்ளத்திலும் ஒரு எழுப்புதல் வர, ஒரு சந்தோஷம் வர நீங்கள் இதை செய்ய போறதுக்கு ஸ்தோத்திரம். ஒரு விதமான தடைகளும் வரக்கூடாது. நசரேன இயேசுவின் நாமத்திலே எல்லா தடைகளையும் நான் அகற்றி நான் ஜெயம் எடுக்கிறேன். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், ஒரு விஷயமுடைய நாமம் முத்தம் செய்து நான் ஜெயம் எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செப்டம்பர் 20th 2008 காலை ஜெப வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த பாடல், மகிழுவேன் மகிழுவேன் பாடுவேன் இயேசு நாமம் ஒன்றே பாடிடுவேன், அவரால் அன்றே ரட்சிப்போவரில்லையே, இயேசு நாமம் ஒன்றே மேலானதே. ஆம், இந்த இயேசு நாமம் ஒன்றுதான் மேலான நாமம். நான் மகிழுவேன் என்று நான் பாடுகிறேன். உள்ளத்திலே மகிழ்ச்சி வந்ததினாலே இந்த பாட்டு வழியில வருது. பரிசுத்த ஆவியானவர் தந்த பாடல். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எல்லா சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கொண்டு வருகிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் brings joy to his people. அவர்தான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த சந்தோஷத்திற்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு சிலவற்றை மட்டும்தான் நான் இந்த நாளில் உங்களோடு ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். சங்கீதம் 32 முதல் 2 வசனங்கள் சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறானோ அவன்
எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறானோ அவன் பாக்கியவான். இந்த பாவம் மூடப்படும் பொழுது ஆண்டவர் அது எண்ணாமல் இருக்கிற நேரத்திலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான் என்று சொல்லுகிறது. ஒருவனுடைய பாவம் இப்பொழுது ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அங்கே ஏசாயா 1:18 பார்க்கிறோம், உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் அது பஞ்சாக மாறுமா. பாருங்க, அவ்வளவாக ஆண்டவரங்களை தன்னுடைய இரத்தத்தை ஊற்றி அந்த இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை அவர் மன்னிக்கிறார். என் பாவங்கள் மன்னித்து மறந்தாரே, தம் ரத்தத்தால் என்னை கழுவினாரே, அவர் ஜீவன் என்னை உயிர்ப்பித்ததால் என்றென்றும் நான் வாழ்ந்திடுவேன். பாருங்க, இவ்வளவு அருமையா என் ஆண்டவர் இந்த பாவங்களை மன்னித்தேன் என்று சொன்னார். பாவியான எந்தன் பாவங்களை பாங்காய் மன்னித்தேன் என்றார், தூயதன் ஆவியே நான் நிறைத்தேன், தூய்மையாயிருக்கவே பணித்தேட்டாரே. எனக்கு எத்தனையோ பாட்டுகள் சொல்லியிருக்கிற இந்த பாவத்தை அவர் மன்னிக்கிறேன் என்று. என் பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த நாளிலே என் உள்ளத்தின் பாரம் நீங்கி நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த நாளை நான் நினைக்கும் பொழுதும் இப்பொழுதும் தான் எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த பாரம் என்னிலே இருந்து என்னை தாக்கி கொண்டு இவ்வளவோ கஷ்டத்துக்குள்ளால நான் போன வேளையிலே ஆண்டவர் இவ்வளவு அருமையா என்னை தேடி வந்தார். நான் அவரை தேடி வரவில்லை, நான் அவரை தேடாத வேளையில் அவரை அன்பு, அவ்வளவான அன்பு என்னை தேடி வந்து என்னை மன்னித்ததால் எனக்கு இவ்வளவு ஒரு சந்தோஷம். இப்பவும் தான் அந்த சந்தோஷம். இரண்டாவதாக நான் இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன். இந்த பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகம் வரும் பொழுது, ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் வரும் போது ஐயோ, அது ஒரு விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம். அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 2-4 வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவு போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியான் அமர்ந்தார். அந்த நாள் தான் அவர்கள் அந்நிய பாஷைகளை எல்லாம் பேசினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த சந்தோஷம் ஒரு சந்தோஷம், அதை அங்கு விவரிக்க முடியாது. ஏனென்றால் என்னையும் ஆண்டவர் அந்த நாளிலேதான் என்னை அபிஷேகம் பண்ணினார். நாங்கள் இங்கே பார்க்கிறோம், ஜோயல் சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்திலே, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். இந்த 1972 ஏப்ரல் 2ஆம் தேதி அந்த ஈஸ்டர் சண்டே தான் என் தேவன் அவருடைய கிருபையினால் என்னை தமது பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் எனக்கு ஒரு அபிஷேகம் தந்தார். அது ஒரு அக்கினி அபிஷேகம். அது முதல்ல எனக்கு அது விளங்கவில்லை. 3 நாட்களாக எனக்கு ஒரு தாகம். பின்பு நான் அந்த நேரம் அவ்வளவாக அறியவில்லை ஆண்டவருடைய வசனத்தை. பின்பு நான் அறிந்து கொண்டேன், அக்கினி அபிஷேகம் ஆண்டவர் ஊற்றுகிறவராக இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி என் உள்ளத்திலே எவ்வளவு ஒரு சந்தோஷம். அதுதான் அந்த மகிழ்ச்சி, அந்த உள்ளம் கழுவப்பட்டு சுத்திகரியப்பட்டு அந்த சந்தோஷம் என் முகத்தில காணப்பட்டது. அடுத்த நாள் என்னுடைய ஃப்ரெண்ட் டீச்சர் என்னோட படிப்பிச்சவர் கேட்கிறா, உண்ட முகம் என்ன நடந்தது, உண்ட முகத்திலே ஒரு வித்தியாசம். நான் சொன்னேன், ஆண்டவர் என்னை அபிஷேகத்திருக்கிறார். பாருங்க, உள்ளம் கழுவப்பட்டு வரும் பொழுது அங்கே வெளிச்சம் காணப்படுகிறது. இன்னும் அந்த ஆனப்படினாத்தான் இயேசு என் உள்ளத்தில் வந்ததால் எல்லையில்லா சந்தோஷமே, என் உள்ளம் என்பால் பொங்குதே, ஜீவ ஊற்று பாயுதே. அவர் உள்ளத்திலே வந்தால் எல்லையில்லாத ஒரு சந்தோஷம். பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், இயேசு என்னை ரட்சித்ததால் பாட்டு பாடுவேன். என் உள்ளத்தில் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், என் உள்ளம் அவர் அன்பால் பொங்கி வழியுதே, அவர் அன்பில் நான் என்றும் நிலைத்திருந்து அவர் சாட்சியாய் என்றும் நான் வாழுவேன். ஆமேன்.
அவர் சாட்சியா நான் வாழ்வேன். அவர் என் உள்ளத்தில் வந்ததினாலே எல்லையில்லாத சந்தோஷம். அது எனக்கு ஒரு பாடலே என்ன உள்ளம் பொங்குடுதே என்று நான் பாடேன். பால் பொங்குறது போல பங்குச்சுது அவருடைய அன்பினாலே. விவரிக்க முடியாத இவ்வளவு காரியங்கள் என்ற ஆண்டவர் என்ற வாழ்க்கையில செய்தார். அவர் ஒவ்வொன்றை நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அடுத்தது அவருடைய சமூகம், the presence of the Lord. அவர் சொல்லுறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்றார். அவர் வாக்கு என்றும் மாறிடாதே, அவர் வாக்கை நம்பி நாமும் வாழுவோம். அவர் சொல்லுறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆகவே ஒரு நாளும் அவர் எங்களை விட்டு விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எங்க சென்றாலும் அவருடைய சமூகம் எங்களோடு வரும்பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசன்னத்தில் மகிழ்ச்சி உண்டு, நீத்திய பேரின்பம் உண்டு, எந்நாளும் உண்டு. ஆம், அவருடைய பிரசன்னம், அவருக்கு நாங்கள் அவர்களை காத்திருந்து அவரோடு நாங்கள் ஐக்கியப்படும் பொழுது அந்த மகிழ்ச்சி, அது ஒரு பேரின்பம். அங்கே சாலமோன் சொல்லுறான் நீதிமொழிகள் 8:30, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்து நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாய் இருந்து, நான் செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்திலே நான் களி கூறுகிறேன் என்று சொல்லுகிறான் தாவீது. பாருங்க, சாலமோன் சொல்றான். ஆனாலும் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் ஆண்டவர் அவனை நேசித்தார். அவன் இவ்வளவோ பாவங்களை செய்திருந்தான். நல்லா ஆண்டவர்களை இருந்து சாலயம் எல்லாம் கட்டி முடித்து, ஆனாலும் ஆண்டவருடைய அன்பை குறையவில்லை. அவனுக்கு அந்த மகிழ்ச்சியும் இருந்ததுதான். இன்னும் அடுத்தது எங்களுக்கு வியாதியில இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வரும் பொழுதும், நாங்கள் சுகம் பெறும் பொழுதும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. என் நோய்களை அவர் சுமந்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் தழும்புகளால் நான் குணமானேன், உயிர் உள்ள மட்டும் பாடிடுவே. வியாதியா இருக்கும் பொழுது அவருடைய வசனம் சொல்லுது, நானே உன் பரிகாரி, வியாதியை விலக்குவேன். ஆகவே அந்த தழும்போலால் எங்களை குணம் வரும். நான் எத்தனையோ முறை நான் அனுபவிச்சிருக்கிறேன். இது நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள். வியாதி வர்ற நேரத்தில் நாங்கள் எங்க ஓட முடியும்? அவரிடம் தான் நாங்கள் ஓடுகிறோம். அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய தழும்போலினால் எங்களை குணமாக்குறார். தழும்புகள் என்னை தொட்டதால் நான் முற்றும் சுகமாகினேன், 1000 நாவுகள் போதாதே, உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடிட. பாருங்க, அவருடைய தழும்போல் என்னை தொட்டதால் நான் சுகமானேன். நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள். எங்களை குணப்படுத்துறது மருந்து. ஆஃப்கோர்ஸ் மருந்துக்கு போறதுல பிள்ளையும் இல்லை, மருந்தும் இருக்குது, அர்ப்பணமானால் ஆண்டவர் தான் அவற்றை கைதான் எப்படியாவது இந்த மருந்து கூட அவன் தொடத்தான் வேணும். நான் இதற்கு ஒரு சாட்சி. அவர்தான். நீங்களும் எல்லாரும் இதை அனுபவித்திருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உண்மை உள்ள தேவன், தன் வாக்குக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனையோ இடங்கள், எத்தனையோ குணமாக்க முடியாத வியாதியை கூட ஆண்டவர் ஒரு நொடி பொழுதுல ஒரு டச் அவர் இவ்வளவு சுகமாக்குறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அடுத்து நான் பாடுகிறேன், இயேசு நாமம் ஒன்றே பாடிடுவேன். நான் சிறு வயதிலே இருந்து சினிமா பாடல்களைத்தான் பாடி மற்றவர்களை மகிழ்வித்தேன். அங்க சர்ச்சிலும் பாடுவேன், காம்படிஷன்லும் என்னை கொண்டு போய் காம்படிஷனுக்கு கூட்டிக்கொண்டு போனால் நான் அங்கேயும் பாடி என்னுடைய சபைக்கு, தெல்லிப்பளை சபைக்கு நான் அவர்களுக்கு நான் கிரெடிட் எடுத்து கொடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் எல்லாம் எடுத்து அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் நல்ல இது கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் சினிமா பாட்டும் பாடிக்கொண்டுதான் இருந்தேன். ஆனால் எனக்கு எந்த நாளிலே நான் இந்த அபிஷேகம் பெற்றேனோ அந்த நாளிலே நான் என்னுடைய கையை இந்த தொண்டையிலே வைத்து நான் சொன்னேன், ஆண்டவரே, நாங்கள் இனிமேல் உங்களுக்கு மட்டும்தான் பாடுவேன். only for you Lord தான் நான் சொன்னேன். என் ஆண்டவர் என்னை கவனித்தார். 1.5 வருஷம் கவனிச்சார். அது அவருடைய கிருபை. நான் ஒரு பாட்டும் பிலிம் சாங்கோ தேவையில்லாத பாட்டு நான் முணுமுணுத்ததும் இல்லை, ஹம் பண்ணினதே இல்லை. அத்தனையும் அவருடைய கிருபை. ஆகவே அவர் என்னுடைய உண்மையை பார்த்து 1973 ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸுக்கு பிறகு அவர் எனக்கு இந்த பாடல்களை தொடர்ந்து ஆவியானவர் பாடல்களை தந்து என்னை மகிழ்வித்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் செலுத்த நாவு போதாது.
அடுத்து நான் பாடுகிறேன், அவரால் அன்று ரட்சிப்பு வேறு இல்லை, இயேசு நாமம் ஒன்றே மேலானது. ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது மனிதன் பாவத்து நிமித்தம் தேவனிடம் இருந்து பிரிக்கப்பட்டான். அவன் தேவனோடு ஐக்கியம் கொள்ள இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் தேவ அன்பை அறிந்து மனம் திரும்பி விசுவாசத்தால் தேவன் கொடுக்கும் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது இலவசம். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ், அவருடைய கிருபையினாலே இந்த ரட்சிப்பு இழந்த அந்த கனெக்ஷனை ஆண்டவரோடு அவர் எங்களுக்கு தொடுத்து விடுகிறார். அங்க எனக்கு ஒரு பாட்டிலும், இயேசுவே உம்மையல்லால் வேறு தெய்வமில்லையே, வானோர் போவோர் போற்றிடும் மேலான உன்னாமமே, ராட்சிப்போவரில்லையே, இயேசு நாமமே அல்லால் ராட்சிப்பின் ஜீவ ஊட்டம், ராட்சிக்க நிர்பல்லவர். சோத்ரம் சோத்ரம். ஆம் சுவாமி, அவர் தான் ரட்சிக்கிறார். நான் பாடுகிறேன், நான் பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், என்னை ரட்சித்ததால் பாட்டு பாடுவேன். வழியோரமாய் கிடந்தேன், ஆதரவற்று கிடந்தேன், என்னை தேடி வந்து தம் ரத்தத்தால் கழுவினார். அவர் பிள்ளையுமானேன், அவர் சொந்தமுமானேன், அப்பா என்று அழைக்கும் உரிமையும் பெற்றேன். பாருங்க, இயேசு என்னை ரட்சித்ததால் நான் இப்ப ஏசப்பான்னு தானே கூப்பிட்டு கொண்டிருப்பேன். நடக்கும் பொழுதும் எல்லா வேளையிலும் ஏன் அவருக்கு அந்த புத்திர சுகாரத்தின் ஆவி எனக்கு தந்து விட்டார். ஆகவே நான் அவரை அப்பா என்று அழைக்கிற அந்த அந்த சந்தோஷம், எனக்கு அந்த ரைட், அந்த எனக்கு உரிமை தந்திருக்கிறார் அவரை அப்பா என்று அழைப்பதற்கு. ஆகவே அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று கூப்பிட்டபடியினாலே எனக்கு தெரியும் நான் அவரோடு பரலோகத்திலே நான் சேர்வேன். அந்த நம்பிக்கை அடுத்து அந்த இவ்வளவு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். கண்ணை மூடும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல போவேன் என்ற உங்களுக்கும் அந்த எல்லாரும் இதை அனுபவிக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை ரட்சித்து எங்களை கழுவி தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றினால் எங்களுக்கு பரலோகத்துக்கு எங்கள் அங்க ஆயத்தம் பண்ண போறேன், வந்து அழைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை, ஸ்தோத்திரம். இனி நாங்கள் அப்போஸ்தலர் 4:12 பார்க்கிறோம், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இது பேதுரு அங்க பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு இவர்கள் அந்நிய பாஷை பேசிக்கொண்டு எல்லாரும் மதுவானம் நிறைந்து இவர்கள் பேசுகிறார்கள் என்று விரிவடித்து பேசுகிறார்கள் சொன்ன பொழுது பேதுரு எல்லாத்தையும் விளக்க பண்ணி சொல்றார். அவராலே தான் இயேசுவால தான் ரட்சிப்பண்டி சொல்லி அங்க விளங்கப்படுத்துறார். இன்னும் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்திலே தொழுமரத்திலே கட்டப்பட்டு மறியல்லே போடப்பட்டிருக்கிறார். எத்தனையோ காட்ஸ் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், திடீரென்று நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும், அங்கு நான் வாசிக்கிறேன், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து கொண்டு பாடினார்களாம். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியில் சிறைச்சாலையில் அஸ்திவாரங்கள் அசைக்கப்பட்டு பூமி மிகவும் அதிர்ந்தது. கதவுகள் எல்லாம் உடனே கதவுகள் திறப்பட்டது. இவர்களுடைய கட்டுகள், மற்றவர்களுடைய கட்டுகளும் அவிழ்ந்தது. பாருங்க, இவர்களின் நிமித்தம் மற்றவர்களுடைய கட்டுகளும். சிறைச்சாலை அவன் நித்திரையா போயிட்டான். அப்பதான் எழும்புறான். எழும்பி பார்த்தான், கதவெல்லாம் திறந்து கிடக்கு. பயந்துட்டான். இவர்கள் ஓடி இருப்பார்கள். அப்ப தனக்கு அடுத்த நாளைக்கு மரணம் தாண்டு தானே தன்னை கொல்றதுக்கு வலிக்கிறான். அப்ப பவுல் சொல்றேன், நீ ஒண்ணும் செய்யாத, நாங்கள் இங்கதான் இருக்கிறோம். அப்ப அவன் கேட்கிறான், ஆண்டவர் மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேணும்? அப்ப பவுல் சொல்லுறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அது உடனடியாக அவர்கள் அதை கேட்டதின் நிமித்தமாக
அவன் ஜெயிலர், அவருடைய வீடு முழுவதும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அங்கே வசனம் சொல்லுகிறது அவன் மன மகிழ்ச்சியா இருந்தான் என்று. ரட்சிப்பு வரும்பொழுது ஒரு மன மகிழ்ச்சி. எனக்கும் ஒரு சாட்சி. எங்களோடு திரேசாண்ட ஒரு சகோதரி 22 வருஷங்களாக இருந்தவர். ஷி வாஸ் அ கேத்தலிக். எல்லாம் எனக்கு தாய் போல என்ற பிள்ளைகளையும் பார்த்து எல்லாம் என் பிள்ளைகள் சொல்லுவாங்க, அக்கா தான் எங்களை வளர்த்தது, அம்மா இல்லைன்னு. ஏன் அவ்வளவாக அன்பு பாராட்டி நான் ஊழியத்துக்கு போய் விடுவேன். பிள்ளைகளை அப்படியாக பிள்ளைகளை மட்டுமே அவன் வார ஃப்ரெண்ட்ஸை கூட பராமரிச்சு அப்படி ஒரு சகோதரி. ஆனால் டியூஸ்டே சாட்டர்டே சண்டே எல்லாம் போயிடுவான். அந்தோனியார் கோயில் எல்லா சபைகளுக்கும் போயிடுவான். நான் தடுப்பதில்லை. எனக்கு அங்க செய்வதெல்லாம் அந்த பிள்ளை அந்த சகோதரி தான் செய்தான். ஆனால் எங்களுடைய சுயினம் வந்தா சொல்லுவா, அம்மா எங்களுக்கு எனக்கு ஜெபம் பண்ணு கூட, அம்மா அப்பான்னு கூப்பிட்டு ஐயா நாங்கள் போய் அவக்கா ஜெபம் பண்ணுவோம். எங்களோட வாழ்க்கை நிமித்தம் கர்த்தருடைய உண்மை பாருங்க. ஒரு குடும்பத்திலே ஒருவர் ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு. 22 வருஷங்களா இருந்த திரேசா கடைசி நாட்கள் என்னுடைய மகனுடைய பிரிவை அங்க முடியாமல் வியாதியா வந்து விட்டா. அந்த நேரத்திலே நான் தான் அவ வச்சு பராமரித்தனா. அந்த நேரத்திலே சிலோன் பெண்டிகாஸ்டல் மிஷன் சிஸ்டர்ஸ் வந்து அவ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றான் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி தான் அவ ஆண்டவருக்குள்ள மரித்தா. பாருங்க, ஆண்டவர் இவ்வளவு உண்மை உள்ளவர். ஏன் திரேசா எங்களுக்கு உண்மையா இருந்து ஊழியம் செய்தா. வீட்டில எனக்கு ஊழியத்துக்கு நான் போறதுக்கு தடை இல்லாமல் இருந்தா. கர்த்தரை உண்மையாக பற்றி கொண்டா. எங்கள் சாட்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அவருடைய வார்த்தை சொல்லுது, ஒருவன் ரட்சிக்கப்பட்டார் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படும். திரேசாக்கும் கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை சோத்திருக்கிறேன். இன்னும் நான் பாடுகிறேன், இயேசு நாமம் ஒன்றே மேலானது. பிலிப்பியர் 2:11 பார்க்கிறோம், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் துறந்து அங்கே இருந்தவர், பிதாவோடு செல்ல பிள்ளையா மடியில இருந்தவர். மனுஷர் எங்களை ரட்சிப்பதற்காக எங்களை போல வந்து எவ்வளோ கஷ்டங்கள் பாடுபட்டு சிலுவை மரணத்துக்கு தனி ஒப்பு கொண்டு கீழ்ப்படைந்து இப்படி எல்லாம் செய்தபடியினாலே பிதாவாகிய தேவன் அவருக்கு அவருடைய நாமத்தை எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தினார். இந்த பாட்டில நான் இயேசு நாமம் ஒன்றே மேலானது என்று பாடுறேன். இயேசுவின் நாமமே தேனிலும் மதுரமே, இயேசுவின் நாமமே எனக்கு அடைக்கலமே, நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாம், இயேசு கிறிஸ்துவின் நாமமெல்லா நாமங்களுக்கும் மேலானதே. பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலானதுன்னு பாக்குறோம். அடுத்ததான முதலாவது சரணம் நான் பாடுகிறேன். வாரும் மாந்த நாம் எல்லோரும் ஒன்றாய் கூடி இயேசுவின் மகத்துவத்தை பிரஸ்தாவிப்போம், அவரின் அன்பை இவ்வுலகம் அறிந்திடவே அவர் சாட்சியாய் நாம் வாழ்ந்திடுவோம். மகிழுவேன் பாடுவேன் இயேசு நாமம் ஒன்றே பாடிடுவேன். பாருங்க, இயேசு நாமம் ஒன்றே நான் பாடுகிறேன். என்ன, வாரும் மாந்த நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இயேசுவின் மகத்துவத்தை பிரஸ்தாபிக்க வேணும். ஏன் இந்த உலகம் அது அறியவில்லை. இந்த 105ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அதேதான் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் தாவீதுதான் அங்க பாடுகிறான், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். இப்ப நானும் பாடுகிறேன், வாரும் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அவர் மகத்துவமானவர், அவர் ஜீவன் கொடுக்கிறவர், வியாதியை குணப்படுத்துகிறவர், பாவத்தை மன்னிக்கிற, இப்படியான எல்லாவற்றையும் நாங்கள் இந்த உலகம் இது அறியவில்லை. இயேசுவின் அன்பை இந்த உலகம் அறியவில்லை. உலகம் அறிந்தது என்ன? பகை, விரோதம், பொறாமை, ஈவன் கொலை,
இவற்றைத்தான் இந்த உலகம் கேள்விப்படுகிறதும் அறிந்திருக்கிறதும். ஆனால் எங்களுடைய கடமை, ஆண்டவர் எங்களை அழைத்தது அவருடைய அன்பை, அவருடைய தியாகம், மன்னிப்பு. இந்த ஜனத்துக்கு மன்னிப்பை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர்களுக்குத்தான் நாங்கள் போய் இயேசுவின் சிலுவை மரணத்தை பற்றி சொல்லி இதற்காகத்தான் சாட்சியாகத்தான் இருப்பதற்கு கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக 2வது வசனத்திலே சரணத்திலே நான் பாடுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்ன கர்த்தரையே பாடிடுவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதும் பெலன், கர்த்தருக்குள் நாமும் மகிழ்ந்திருப்போம். அங்கே பவுலப்போஸ்தலன் இந்த பவுலப்போஸ்தலன் பிலிப்பி சிறைச்சாலையில இருந்து 4ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம், 3ஆம் அதிகாரத்தின் 1 வசனம் எல்லாம் சொல்லுறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அது ஆங்கில பைபிள்லே rejoice in the Lord always, again I say rejoice அழகா சொல்லுகிறார். திரும்பியும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சந்தோஷமா இருங்கள். அவர் எங்க இருக்கிறார்? பிரிசன்ல இருக்கிறார், கை கட்டப்பட்டு கால் கட்டப்பட்டு. ஆனால் அவர் அந்த உள்ளத்திலே அந்த சந்தோஷமே, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த ஆவியானவர் உள்ளத்தில் வந்த அந்த மன மகிழ்ச்சியில அவர் அந்த பிலிப்பு அங்க பிரிசன்ல இருந்தோண்டு தான் இப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறபடியால் பிலிப்பு அங்க இருக்கிற ஜனத்துக்கு சொல்றேன், நீங்க சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி. இந்த 118ஆம் சங்கீதத்தின் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். மறுபடி அது பொறுங்க, சங்கீதம் 5:11 நாங்கள் பார்க்கிறோம். உம்மை நம்புகிறவர் யாவரும் சந்தோஷமாயிருந்து எந்நாளும் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக என்று சொல்லப்படுகிறது. இன்னும் நான் அந்த 118ஆம் சங்கீதத்தை ஒருக்கா அதுல உள்ள வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 118 சங்கீதம். தேங்க்யூ ஜீசஸ். 118ஆம் சங்கீதம் 118ஆம் சங்கீதத்தின் 24ஆம் வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். இங்கேயும் எனக்கு ஒரு சாட்சி என்னென்றால், மே மாதம் என்னுடைய பர்த்டே. அங்கே 1ஆம் தேதி என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் எனக்கு ஒரு கார்டு கொண்டு, ஒரு கிஃப்டோடு ஒரு கார்டு கொண்டு வந்து தந்தா. அந்த கார்டில் எழுதி இருக்கிறது, on your birthday rejoice and be glad, this is the day that the Lord made you. அப்ப இது 118ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தையே சொல்லுகிற மாதிரி அதே வசனம் தான். அப்ப இந்த கார்டை நான் என்னுடைய இப்ப நான் இருக்கிற இடத்துல இருந்து என்னுடைய செஸ்ட் ஆஃப் டிராயர்ஸுக்கு மேலே அதை நான் வைத்திருந்தால் நான் என்னுடைய ரூமில இருந்து ராக்கிங் சேர்ல இருந்தா நான் ஜெபம் பண்றது. அங்கே இருந்து நான் ஜெபம் பண்ணி முடிய கண்ணை திறப்பேன். அதுல அந்த ரிஜாய்ஸ் அண்ட் பி கிளாட் பெரிய ரெட் எழுத்துல அது க்ளோ பண்ணுது சன்லைட்டுக்கு. அப்ப ஆனா நான் அதிகமா நான் கண் முழிக்கும் போது சூரிய ஒளி உள்ளுக்கு கொண்டிருக்கோம். என்னுடைய பிறந்த நாள் அண்டு, பர்த்டே அண்டு நான் கண்ணை முழித்து பார்க்கிறேன். அந்த ரிஜாய்ஸ் அது அதுல இருந்து நெருப்பு பொறி மாதிரி. அது என்னண்டா சில நேரம் அந்த ரெக்கார்டிங் செய்ய மேல போய் வர மாதிரி அப்படியே நெருப்பு மாதிரி எரியிற மாதிரி இருந்தது. ஐயோ, எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். அது 2 நாள் இருந்தது ஒன்றுமில்லை. என்னுடைய பர்த்டே ஆண்டவர் எனக்கு சொல்றார், rejoice and be glad, this is the day that the Lord made you. என்னை உண்டாக்கின இந்த நாள் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்ற, நீ ஒன்றுக்கும் நீ துக்கப்படாத. எனக்கு அதிகம் துக்கம் வருகிறது உண்டு, பிள்ளைகளுடைய காரியங்கள், எத்தனையோ காரியங்களால.
ஆனால் ஆண்டவர் சொல்ற இந்த புதிய வருஷத்திலே உனக்கு ரிஜாய்ஸ் அண்ட் பி கிளாட் என்று எனக்கு சொன்னதை நான் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவருக்கு சாமுவேல் பார்க்கிறோம், 1 சாமுவேல் 2 அதிகாரத்தின் முதல் வசனத்திலே அவள் அன்னாள் என்ன செய்கிறாளாம், ஜெபம் பண்ணி அவருடைய இருதயம் கர்த்தருக்குள் கழிவுறுகிறது என்று அவள் பாடுகிறாள். என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் அவள் சந்தோஷப்படுகிறாள். ஏன்? அவள் குழந்தை இல்லை என்று மெலடி எல்லாராலும் அப்படியாக கழித்து விடப்பட்டவள், சக்களத்தி மற்றவளும் அவளை போட்டு எல்லாம் இம்சப்படுத்தி பிள்ளைகள் இல்லை. எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள், தங்களுக்கு பிள்ளைகள் இல்லாத இடத்துல சில பேர் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து பெருமையா பாராட்டி கதைப்பார்களாம். அவர்கள் யோசிக்க மாட்டார்கள், பிள்ளை இல்லாதவர்களுக்கு அது துக்கமாயிருக்குமே என்று. இப்படி வேதனையெல்லாம் அந்நாள் போய் கொண்டிருந்த வேளையிலே அவள் ஆண்டவரை கேட்டால், கர்த்தர் கொடுத்தால், அவள் அந்த வாக்கின்படி அந்த பிள்ளைய கொண்டு விடுகிறாள். பாருங்க, பால் மறந்த உடனே கொண்டு அங்க வேலியிடம் ஒப்பு கொடுக்கிறாள் சாமுவேல. அந்த வேளையிலேயே தான் அவள் பாடுறாள். அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் அவள் பாடுகிறாள். ஜெபம் பண்ணி தன் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். ஏன்? மெலடியா இருந்தவளுக்கு தாய்மை அடைந்த உடனே அவளுக்கு ஒரு சந்தோஷம். கர்த்தருக்கே மகிமை. பிரசன்னத்தில் மகிழ்ச்சி உண்டு, நீத்திய பேரின்பமுண்டு, எந்நாளும் உண்டு. இங்க பாருங்க, இன்னும் நான் பார்க்கிறோம் நெகேமியா 8 அதிகாரத்திலும் 10 வசனத்திலே அங்கே நெகேமியா ராஜா அர்தசஷ்டா ராஜாவுக்கு கப்பேர பானபாத்திரக்காரனாக இருந்தான். அந்த வேளையில எருசலேமில இருந்து வந்த ஜனத்து சில பேரை கேட்டு அவன் துக்கப்பட்டான். அலங்கம் எல்லாம் இடிக்கப்பட்டு அங்கே இருந்த இஸ்ரேல் இருப்பிலிருந்து தப்பி போனவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆகவே அவன் எப்படியோ அவன் முகம் வாட்டமா இருந்து ராஜா அதை கேட்டு எப்படியோ அவன் போய் அலங்கத்தை கட்டு. எவ்வளோ எதிர்ப்புகள் வந்த வேளையிலும் 82 நாட்களுக்குள்ளே அலங்கம் கட்டி முடிந்தது. அப்ப அந்த நேரத்துல அந்த ஜனங்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வரும்படி கேட்கிறார்கள். எஸ்ரா தான் அந்த இடத்துல இருக்கிறார், ஆசாரியனாக இருக்கிறார். எஸ்ரா வேத பாரகன் எஸ்ராவை ஜனங்கள் கேட்கிற பொழுது தண்ணீர் வாசல் அண்டையில எல்லாரும் வருகிறார்கள், ஜனம் எல்லாம் கூடி வருகிறார்கள். எஸ்ராவும் நெகேமியாவும் அவர்களுக்கு எல்லாவற்றையும் அந்த நியாயப்பிரமாண காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு வாசித்து அவர்களுக்கு அந்த அர்த்தமை சொல்ல அவர்கள் அழுகிறார்கள். எல்லாரும் அவர்கள் அழுக. ஏன் அவ்வளவு அந்த என்ன சந்தோஷம், இப்பொழுது தாங்கள் இருந்த நிலையில இருந்து இப்ப நாங்கள் இப்படியான நிலைமைக்கு வந்துட்டோமே என்ற சந்தோஷத்தினாலே அவர் அழுகிறார்கள். அப்பொழுது அழுத பொழுதுதான் இவன் நெகேமியாவும் எஸ்ரா 2 பேருமாத்தான் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒன்றையும் குறித்து நீங்கள் துக்கப்பட வேண்டாம், விசாரப்பட வேண்டாம். இது இந்த நாட்கள் அங்க சொல்லப்படுகிறது. பின்னும் இவர்கள் 2 பேரும் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுபானத்தை குடித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது பெலன். இதுதான் எங்களுடைய பெலன் என்று அங்கே நெகேமியா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். இன்னும் 3ஆம் சரணத்திலே நான் பாடுகிறேன். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பேலன் அடைந்து கழுகு போல செட்டையடி தெளும்பிடுவார். கர்த்தருக்கு நாமும் காத்திருப்போம், மகிழுவேன் பாடுவேன், இயேசு நாமம் ஒன்றே பாடிடுவேன். பாருங்கோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பேலன். அவர் என்ன செய்வார், கழுவலை போல செட்டி அடித்து அவர்கள் எழும்புவார்கள் என்றுதான் நாங்க பாடுகிறோம். இன்னும் எனக்கும் கர்த்தர் அந்த பாட்டிலே, கர்த்தருக்கு காத்திருப்பாய், கழுகை போல் பெலனடைவாய், காலகாலமெல்லாம் உன் பேலனாவரே, கருத்தாய் நித்தம் உன்னை அணைத்திடுவார், கரம் பிடித்தார்
கருணையின் தேவன் காத்தவரினும் காத்திடுவார், காத்தவர் இன்னும் காத்திடுவார். ஆமேன். கத்தர் கரம் பிடித்தவர் எங்களை நடத்துவார். ஆனா நாங்கள் என்ன செய்யணும்? கத்தருக்கு காத்திருக்கணும். நாங்கள் காத்திருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு கழுக போல வேலை நடைவோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அங்க ஏசாயா 49:23b சொல்லுகிறது, நான் கத்தர், எனக்கு காத்திருக்கிறவள் வெட்கப்படுவதில்லை. ஜோவேல் சொல்லுகிறார் 2:26b, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ரோமர் 9:33 பவுலப்போஸ்தலன் ரோமர்களுக்கு சொல்றார், இதோ இடறுதற்கான கல்லையும் சியோனில் வைத்திருக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமா இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று என்று சொல்லுகிறார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நம்புகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்களாம். இன்னும் ரோமர் 10:11 சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் எங்களுக்கு வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஆகவே அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைகிறார், வெட்கப்படுவதில்லை. இன்னும் சங்கீதம் 34:5 எங்களுக்கு தெரியும், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. உம்மை நம்பி நான் வெட்கப்பட்டு போனதில்லை, உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். இயேசுவே என் இரட்சகர், உம் நாமம் நான் படைக்கிறேன், உம் பாதம் நான் சரணடைந்தேன், என்னை தூக்கி நிறுத்தினீர், உம்மை நம்பி நான் வெட்கப்பட்டு போனதில்லை. இயேசு என் உள்ளத்தில் வந்ததால் எல்லையில்லா சந்தோஷமே, என் உள்ளமன்பால் பொங்குதே, ஜீவ ஊற்று பாயுதே. ஆமேன். அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அது 100% ஷுவர். அவர்களை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதும் இல்லை, வெட்கப்பட்டு போவதும் இல்லை. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருப்பேன், அவர் எனக்கு கர்த்தருக்கு காத்திருக்கும் போல புது பெலன் என்று நான் பாடுகிறேன். புது பெலன். கர்த்தருக்கு காத்திருப்போர் கழுக போல பெலனடைவார்களாம். எப்படி? என்னென்றால், இந்த கழுகு என்ன செய்கிறது? கொஞ்சம் கிழட்டு நேரம், வயது போய் வர்ற நேரமாம், சொண்டை உடைக்குமாம், இறகுகளை எடுத்து போட்டு அது காத்திருக்குமா. கொஞ்ச காலத்துக்கு இருந்து பின் அதுக்கு புது சிறகுகள், அந்த சிறகிலே அது முளைக்க தொடங்க, இறகு முளைக்க தொடங்க அதுக்கு புது பெலன் வந்துடும். இதே போலதான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு காத்திருக்கவருக்கு புது பெலன். அங்க ஏசாயா 40:31 அதிகமான எல்லாரும் இங்க அறிந்த வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வந்து புது பெலன் அடைந்து கழுக போல செட்டி எடுத்து விழும்பாரு. ஏன்? அவர் வந்து when they wait on the Lord, அந்த their strength renewed, அவருடைய அந்த பெலன் வந்து திரும்பவும் புதுப்பிக்கப்படுகிறது. திருப்பேன் தேவரீரும் சமூகம் இனிமையே எனக்கு பேரானந்தம், பிரசன்னத்தில் மகிழ்ச்சி உண்டு, நீத்திய பேரின்பமுண்டு, என்னாலும் உண்டு, காத்திருப்பேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்தேன், என் வலது பாரிசத்தில் கர்த்தரிருக்கின்றதால் அசைக்கப்படுவதில்லையே, ஒரு நாளும் இல்லையே, காத்திருப்பேன் தேவரீரும் சமூகம் இனிமையே எனக்கு பேரானந்தம். கர்த்தரின் சுதந்திரமும் என் பங்குமானவர், என் சுதந்திரத்தை
தேவரீர் காப்பாற்றுவீர். நான் உம்மை என்றென்றும் அண்டிக் கொள்வேன். என்னாவு ஓமது துதியை சொல்லிக் கொண்டிருக்கும். ஏன் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து கம்பீரிக்கும். நானும் ரட்சிப்பினால் என்றென்றும் மகிழ்ந்திடுவேன். காத்திருப்பேன் தேவரீரும் சமூகம் இனிமையே எனக்கு பேரானந்தம். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அருமையான ஒரு சந்தோஷம், அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும் பொழுது எங்களுக்கு அது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறது. இது 2002 மே 24 கர்த்தர் கொடுத்த பாடல். கர்த்தருக்கு தான் சோத்திரம். இனி நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருப்பதால் வரும் சில நன்மைகளை நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனமாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. 31 சங்கீதம் 24 அதேதான் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவளே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அடுத்து 37 சங்கீதம் 9:34 வசனங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இன்னும் ஏசாயா 30:18b கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். பாருங்க, இருதயத்தை சிறப்படுத்துகிறார். பாக்கியவான்கள், பூமியை சுதந்தரிப்பீர்கள். ஏசாயா 40:31 தான் நான் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புதுப்பெலன் அடைந்து கழுகுகளை போல சட்டிகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இதேதான் நான் சொன்னேன். என்ன விதமாக கழுகை சொல்லப்படுகிறது? ஏன் கழுகை எடுக்கிறார்கள்? அதுதான் அங்கே ஆகாயத்துல உயரமாக பறக்கிறது. ஆனபடினால் எங்களுக்கும் கழுகை போல நாங்கள் போனால் எங்களுக்கு கீழே இருக்கிற புயல், எங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் மேலால நாங்கள் பறந்துடுவோம். ஒன்றும் எங்களை தாக்காது. அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த கழுகை கொண்டு வந்திருக்கிறாரு நான் நம்புறேன். இனி கழுகு தன்னை ரினியூ பண்றது, அது தன்னுடைய செட்ட இறகுகளை திருப்பி எடுத்து அது ரினியூ பண்றது என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க மரியாளும் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாண்டு பார்க்கிறோம். எனக்கும் கர்த்தர் தந்தார். நல்ல பங்கை நான் தெரிந்து கொண்டேன், கர்த்தரின் பங்குமென் சுதந்திரமும், அவர் சமூகத்தில் என்றும் ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமுமாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு இவ்வளவு நல்லவராக இருக்கிறார். துதி மாலைகள் சாட்டிடுவேன், நல்ல பங்கை சுதிமாலைகள் சாத்திடுவேன். அதிலும் நான் பாடுகிறேன், நல்ல பங்கை நான் தெரிந்து கொண்டேன், கர்த்தரின் பங்கும் என் சுதந்திரமும், அவரே என் மன மகிழ்ச்சியும் என் மகிமையும், அவரே ஜீவன் எனக்கு தந்தவர். டைம் இல்லை, நான் அதை விட்டுடுகிறேன். கழுகு போல செட்டி எடுத்து நாங்கள் எழும்பிடுவோம். God is a source and supplier of all spiritual strength. ஆண்டவர் தான் எங்களுக்கு விசுவாசிகளுக்கு அவர் கேட்கிறாரு. சில காரியங்கள் செய்யன்னு சொல்லி அந்த காரியங்கள் செய்வதற்கு அவர் தான் எங்களுக்கு, அவருடைய ஆவிக்குரிய பலன் தான் எங்களை இந்த நாளை நிறுத்துறது. இந்த நாளிலும் நான் அதிகமான பலவீனத்தோட தான் நான் உஷாக்கும் சொன்னேன், அதிகமா ஜெபியுங்கள், எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பலவீனமா இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்ன பலப்படுத்தினரே. ஆவிக்குரிய பலனி அந்த நேரத்திலே நாங்கள் கேட்கும் பொழுது, அபிஷேகம் ஊற்றும் என்று கேட்கும் பொழுது அவர் தருகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இதை இன்னபடி இதே கடைசியாக இன்னும் ஒரு வசனத்தை நான் சொல்லி, சகரியா 4:6 வசனங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்றார். அந்த ஆவியின் பலன் தான் எங்களுக்கு. நான் தீம் சாங்கை பாடி நான் இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். மகிழுவேன் மகிழுவேன் பாடுவேன் பாடுவேன், இயேசு நாமம் ஒன்றே பாடிடுவேன், அவரால் அன்றே ரட்சிப்போவரில்லையே, இயேசு நாமம் ஒன்றே மேலானதே. வாரும் மாந்த நாம் எல்லோரும் ஒன்றாய்
கூடி இயேசுவின் மகத்துவத்தை பிரஸ்தாவிப்போம். அவரின் அன்பை இவ்வுலகம் அறிந்திடவே அவர் சாட்சியாய் நாம் வாழ்ந்திடுவோம். பாருங்க, வாருங்கள் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குவோம் என்று நான் பாடுகிறேன். ஆவியானவர் தந்த பாட. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்ன கர்த்தரையே பாடிடுவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதும் பலன். கர்த்தருக்குள் நாமும் மகிழ்ந்திருப்போம். மகிழுவேன் மகிழுவேன் பாடுவேன் பாடுவேன் இயேசு நாமம் ஒன்றே பாடிடுவேன். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பேலன் அடைந்து கழுகு போல செட்டையடி தெழும்பிடுவார். கர்த்தருக்கு நாமும் காத்திருப்போம். மகிழுவேன் மகிழுவேன் பாடுவேன் பாடுவேன் இயேசு நாமம் ஒன்றே பாடிடுவேன். அவரால் அன்றி ரட்சிப்போவர் இல்லையே, இயேசு நாமம் ஒன்றே மேலானதே. ஆமேன். இயேசு நாமம் ஒன்றே மேலானது. இந்த நாமத்திலே எங்களுக்கு எப்பொழுதும் பலன் உண்டு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது எங்களுக்கு பலன் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, இந்த நேரத்திலும் இந்த நாளும் இந்த செய்தியை ஒரு விசை யோசிச்சேன். என்னுடைய பலவீனத்திலும் இந்த நாளை ஸ்கிப் பண்ணுவோமா? இல்லை. ஆண்டவர் தந்த இந்த நேரத்தை, இந்த ஊழியத்தை நான் விட மாட்டேன் என்று அந்த வைராக்கியத்தோடு கர்த்தரை நம்பி நான் வந்தேன். கர்த்தர் என்னை வெட்கமடைய விடவில்லை. இடக்கிட தடைப்பட்டாலும் ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இயேசு ராஜா, உண்மை நம்பினோர் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை. உங்க நோக்கி பார்த்தோள் பிரகாசம் அடைந்தார்கள். இவ்வளவு உண்மை ஆண்டவரே. இந்த நாளிலும் என்னுடைய சத்தத்தை, என்னுடைய சத்தமில்ல ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டவர்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பதான் எங்களுடைய பலனென்று அறிந்து கொள்ள வேணும். கர்த்தாவே, இன்னும் ஆண்டவரே, நீ சொல்லுகிறீர் இந்த நாளும் யாரு எல்லாருக்கும் தான் இந்த நாள். ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட பேர்தேலும் கர்த்தர் இதேதான் உங்களுக்கும் சொல்லுவார். ரிஜாய்ஸ் இன் தி லார்ட். ஆண்டவருக்குள்ளே நீங்க மகிழ்ச்சியா இரு, அதுதான் உன் பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கமத்துக்கு கூட ஆண்டவரே எவ்வளவு அருமையான காரியங்களை நீர் செய்ய எனக்கு கிருபை தந்திருக்கிறீர். இந்த செய்தி எல்லாருக்கும் போகுதே ஆண்டவரே. என்னுடைய மகிழ்ச்சியை நான் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள நீ தந்த இந்த தருணத்துக்கு ஸ்தோத்திரம். இதை நடத்தும் அடியான் ஆண்டவர் பிரதர் லெஸ்லி ரீட் அவர்கள் படுற வேதனை கஷ்டங்கள் உங்கள் ஒருவருக்குத்தான் தெரியும். ஆனாலும் சந்தோஷத்தோடு சிரிப்போடு இதை நடத்துகிறார்கள். இதோடு இதுக்குள்ளே சங்கமத்துல சேர்ந்து எல்லாரையும் ஆண்டவர், எல்லா ஊழியக்காரர்களும் ஆண்டவரே, இந்த நாளில் எல்லாருக்கும் நான் கொடுக்கிற செய்தி, நீங்கள் உங்களோட பலன் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பதே. ஆம் இயேசு சுவாமி, நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டுமா நீ செய்த சகல நன்மைகளுக்காக நான் உண்மை ஸ்தோத்திரித்து சகல துதிகன மகிமையெல்லாம் இயேசு ராஜாவுக்கு ஒரு விசை, இன்னும் ஒரு விசை உடைய பாதாள இந்த முத்தம் செய்து நான் உண்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி எல்லா துதி எல்லா நாமங்களுக்கும் மேலான இயேசு நாமத்திலே ஜெயம் எடுத்தேன் என்று நான் சோத்திருக்கிறேன். துதி கனம் மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கு, இயேசுவின் நாமத்திலே ஆமேன் ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன் ஆமேன் ஆம் ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடல்களோடு, துதிகளோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழிநடத்தி ஆசீர்வதித்தீர்கள். ஜெபங்களோடும் வழிநடத்தி ஆசீர்வதித்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்னொரு நேரடி ஒலிபரப்பில் அடுத்து செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே ஞாயிற்றுக்கிழமை அபிஷேக ஆராதனையிலும் கர்த்தர் உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கொடுக்கப்பட்டது எல்லா கர்த்தர் தந்த
கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராமா. காட் பிளஸ் யூ. ஆமேன். பிரதர், கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது எங்கள் வேலை நின்று போடுங்க. ஆமீன் ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களும் அருமையானவர்களே. இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் ஹரிய ராஜாம்மா டொரண்டோ கனடாவிலிருந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்தார்கள். கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிற சுவாதிக்கிறோம். அதே வேளையிலே மறு உழைப்பிலே செல்கின்ற பொழுதும், அதே வேளையிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு இந்த வேளையிலும் அவரிடமிருந்து விடைபெறுவோம். ஆமேன் ஆமேன். நன்றிகளும்